எப்படி எங்கேயாவது போய் பார்ப்போம். சுறா மீன், ஃப்ரெஷ் மீன் வந்துருக்கு, துடிக்க துடிக்க தான் இருக்குது. மீனுண்ட இரவாசிக்கு தான் என் கையே இருக்குது. உறவுகள் எனக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருவோணமலை பிரதான நகரத்தில் இருக்கிற மீன் சந்தையும் அங்கால இருக்கிற அந்த மீன்பிடி முறையிலையும் வந்து போய் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய மீன் சந்தை, நிறைய ஆழ்கடல் மீன்பிடி எல்லாம் நடக்கிறது. ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்குது, வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தாங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்படியே வந்து இந்த ரோட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரீட் நடக்குது. இதால் இப்படியே நாங்கள் திருவோணமலை மீன் சந்தையை வந்து பார்க்க போய்கொண்டு இருக்கிறோம். திருவோணமலை விக்னேஸ்வரா மகா வித்தியாலயம் பாடசாலை. ஸோ அதால் வந்து அப்படியே போய்கொண்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து திருவோணமலை ஃபிஷ் மார்க்கெட்டு கிட்ட வந்துட்டோம். இது வந்து இந்த கிளப் டவருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குண்டு. எனக்கு இது ஒரு பெரிய மார்க்கெட், ஆழ்கடல் மீன்பிடி எல்லாம் நடக்கிறது. ஆனால் வந்து இந்த கூலரில் ஏற்றுமதி செஞ்சு கொண்டு இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய மீன்கள்லாம் இருக்குது. இது வந்து வியாபாரிகள் வந்து வாங்கி கொண்டு போயினோம் வேகத்துக்கு எடுத்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாமே வந்து இந்த வியாபாரியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் புக்ஸுகளில். உள்ளுக்கு போய் பார்ப்போம். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஏலம் கூடுறது குவிச்சு வச்சிங்கன்னா, நான் இந்த மீன்கள் எதுவுமே வந்து இந்த மீனெல்லாம் வந்து எங்கெண்ட சைட் பக்கம் பார்த்ததில்லை. அப்படியே இந்த மார்க்கெட்டுக்காக சுற்றி பார்ப்போம். எல்லாமே வந்து ஏற்றுமதி தான் வச்சுக்கணும். நான் நினைக்கிறேன் இது அந்த முரல் மீனாக இருக்கு மாக்கமெண்டு, அது சரியாக தெரியலை. ஸோ இந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய அளவில் தான் இந்த எல்லாம் மீன்கள் இருக்கு. இவள்கிட்ட பேரோட என்ன தெரியலை. நான் வந்து எல்லாம் மீன் சைஸை பாருங்கள். அது எஞ்சால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நண்டு விழுந்து இருக்கு. இந்த விளமீன் நினைக்கிறேன் கொண்டாந்து கொட்டினா. அதே நேரம் வந்து இந்த மீனவளை வந்து இந்த நிறுத்து வந்து சில்லறையாகவும் வந்து பெற்றுக்கொண்டு வந்திருக்கணும். கொஞ்சம் ஒரு டமண்டில் நிறைய இடங்களில் வந்து ஏலம் நடந்து கொண்டு இருக்கு. நாங்கள் இந்த மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு வருவோம். ஸோ 10 கிலோ கணக்காக வந்து அளந்து எடுத்திருக்கேன்.
அப்படியே அங்காலயம் பார்ப்போம். இதில் எல்லாம் வந்து இந்த 10 கிலோவுக்கு கணக்காக வந்து நிறுத்து கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா வியாபாரி மாறிட்ட இது கூட வாக்கும். ஸோ அப்படி அங்கால போய் பார்ப்போம். இந்த ஆழ்கடல் மீன்பிடின்றதால வந்து பெரிய பெரிய மீன்கள்லாம் கூட கிடக்கு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நினைக்கிறேன் முரலாண்டு எனக்கு வடிவ பேர் இந்த மீனோட பேர் தெரியலை. பெரிய மீனோட கிடக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏலங்கூர் இல்லையா வியாபாரிகள் வந்து மொத்தமாக கிலோவுக்கு இவ்வளோ வந்து வாங்கிட்டு போயிடும். 10 கிலோ 15 கிலோ அப்படி. இது வந்து நான் கும்பலா மீன் நினைக்கிறேன். இந்த டின் பீஸுக்கு போட்டு வாரது சரியாக தெரியலை. ஸோ இது வந்து அளந்து கொடுக்கறதுக்கு நடத்தி கொண்டிருக்கிறேன். ஸோ இப்படி எங்கேயாவது போய் பார்ப்போம். செஞ்சாலையும் அப்படி தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இந்த சூற மீன் நினைக்கிறேன். அடுக்கி வச்சுக்கணும். நான் நினைக்கிறேன் ஒரு மீனே கிட்டத்தட்ட 1 கிலோ கூட வரும் போல். ஸோ இந்தியாவில் மெத்த மீன் இருக்கு. அங்கால பார்த்தீங்கன்னா தெரியும். மீனோட சைஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குண்டு. ஸோ இந்த மீனோட வந்து இந்த கையை எப்படி பாருங்க இப்போ. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்குது. மீனுண்ட அரைவாசிக்கு தான் இந்த கையை இருக்குது. இந்த அளவுக்கு பெரிய மீனவள். எல்லோ பிட் டூனான்னு சொல்கிறது அந்த மீனுண்ட பேர். டூனா ஃபிஷ்ன்ற ஒரு வகை தான். அது இப்படி தான் பெருசாக வளர்றது. ஸோ அங்கே போய் பார்ப்போம் மற்ற இடங்களில். ஸோ இந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீன்கள் வந்து எப்படி எடுத்து வச்சுக்கணும் ப்ளீஸ். இந்தியாவில் வந்து இந்த மீன்கள் வெட்டி கொடுக்குற பகுதிகளும் இருக்குது. இந்த சந்தையோடு இணைஞ்சதாகவே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த டூனா ஃபிஷ்ஷுவல் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இது டூனாண்ட ஒரு நடுப்பகுதி மாத்திரம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தசை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் சுறா மீன். சுறா மீனுண்ட இது சுறாண்டு ஒரு குட்டியாக தான் இது சுறா. இப்படியே வந்து அங்காலையும் போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து இந்த மீனவர்கள் வந்து மெனிக்கணும் வியாபாரிகள் வந்து விற்கிறதுக்கு எடுத்துக்கொண்டு போயினோம். இப்படி பாக்ஸ் கணக்குக்கு தான் அளந்து எடுத்துக்கொண்டு போயினோம். இது நான் நினைக்கிறேன் டூனா பீஸ் மெட்ட ஒரு சுறாவும் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு புது மீன் பேர் தெரியலை. ரெட்டிஷ் கலரில் கிடக்கு. ஸோ இதில் இறால் நண்டு அதுவில் வந்து பெருசாக காணையில் பார்ப்போம் அங்கால இருக்காண்டு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இறால் இதுவில் இருக்குது. ஆனால் வந்து அந்த என்ன சொல்கிறது பெரிய இறாலாக இல்லை, சின்ன இறால்கள். இந்தியாவில் வந்து ஓரளவு பெரிய இறாலும் கிடக்கு. எல்லாம் ஓரளவு பெரிய இறால். இதை விட பெரிய இறால்லாம் பார்த்துருக்கேன். இந்தியாவில் வந்து கொஞ்சம் நண்டு வளம் இருக்கு. ஆனால் வந்து அந்த சாதாரண அந்த மெனிக்கு இந்தியாவில் வந்து அந்த நண்டு வளம் இருக்குது. அந்த நீலக்கால் நண்டு தான். இந்தியாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீன்கள் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா இந்த பெரிய இறால் வந்து இருக்குது. ஸோ நல்ல பெரிய இறாலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து அந்த ஹோட்டல் வழியே அப்படியே இந்த இது செஞ்சு போட்டு ஸ்டிக்கால் சாப்பிட்றதுக்கு வைக்கிறது. ஒரு விரலை விட நீளம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். என்னை கையை விட நீளம் கூடன்னு சொல்லலாம். அப்படியே வந்து இங்கே பார்ப்போம். இங்கே வந்து இந்த ஏலம் எடுத்துகிட்டு வந்து இப்படியே பதிஞ்சிட்டு அப்படியே வேலையில் எடுத்துக்கொண்டு போயினோம். ஸோ இதான் சொல்கிறது அந்த நெத்தலி போடுற மீன் உண்டு. ஸோ அதுவும் வந்து பிடிச்சி வச்சுக்கினோம். இது அப்படியே நீ தரவாடு போடி நம்ம நிற்கிறேன்.
வியாபாரிகள் வந்து எடுத்துகிட்டு போய்கொண்டிருக்கணும். இந்த பாக்ஸுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாக்ஸுகள் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் இங்கால வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கூலர் வாகனங்கள் நிற்கிது. ஸோ இதுலேயும் வந்து எடுத்துக்கொண்டு போய் வந்து இந்த உள்ளே இருக்கிற அனுராதபுரம் புலனறுவை மாவட்டங்கள் மலையகம் போன்ற இடங்களுக்கும் வந்து விநியோகிக்கிறதா இருக்கும். இது பெரும்பாலும் இங்கே ஆழ்கடை மீன்பிடின்னு தான் நினைக்கிறேன். நான் மீன்பிடி சைடு வந்து எடுக்க போகலை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கூலர்கள் இப்படி வந்து ரெஜி பொம்முக்கு வச்சு தான் கொண்டு போயிடலாம். சில வாகனங்களே ஆட்டோமேட்டிக்காக கூலராகவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சிலவில் உள்ளேயும் வந்து கூல் இருக்கிற வசதி எல்லாம் இருக்குது. சில வாகனங்களுக்கு உள்ளே வந்து கூலரும் இருக்குது. சிலது வந்து இப்படி ரெஜி பொம்மையிலே பட்டம் வச்சு கொண்டு போயிடும். எடுத்து வச்சுக்கலாம். நான் நினைக்கிறேன் இதான் வந்து அந்த எங்கள்ட ஊரில் வாங்குகிற மணல மீனாக இருக்குமாண்டு அதே மாதிரி இருக்குது. பார்த்தா தெரியலை. ஸோ வந்து 5 கிலோவுக்கு கணக்காக வந்து அலக்கினோம். கொமனா ஒரு இடம் இல்லாமல் வந்து அவைய வந்து இந்த வியாபாரிகளை வந்து கிலோவுக்கு விற்றுட்டு வந்து அதை 15 எல்லாத்தையும் கொடுப்பினோம். ஒரு தனி ஒரு இடத்தை வச்சு கூறி கொடுக்குறாண்ட மாதிரி எல்லாம் இல்லை. சில பேர் வந்து நித்தமாக ஒரு வியாபாரிகிட்டையை வந்து ஒரு மீனவர்கிட்டையை வந்து வாடிக்கையாக வச்சு வாங்கி கொண்டு வைக்கணும். தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் 6:30 இந்த சந்தைக்கு வந்தோம். இப்போ வந்து 7 மணி ஆகுது. அரை மணி தேலமாக வந்து வியாபாரிகள் வந்து எடுத்துக்கொண்டு வைக்கணும். மீனவெல்லாம் குறைஞ்சி கொண்டு இருக்குது. சந்தையை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய சந்தை. அங்கே எல்லாமே மீனை வந்து பூவை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறேன். அந்த பழுதா போனால் வந்து பூவை பார்த்து தான் பிடிக்கிறது. எல்லா மீனோட பூவை அந்த பழுதா போகாத மீனாக இருந்தால் வந்து அந்த மீனோட பூ வந்து சிவந்து இருக்கும். இல்லாட்டி வந்து ஒரு ரெட்டிஷ் கலர் வந்து குறைஞ்சி போயிருக்கும். ஒரு பர்பிள்னா பிங்க் கலரில் இருக்கும். எல்லா மீனையும் வந்து செக் பண்ணுறார். பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மீனை வாங்கிட்டு போயிட்டுருக்கார்.
ஸோ 2 கிலோ கணக்காக வந்து அளந்திருக்கணும். ஸோ இறால் வந்திருக்கு இப்போ தான். கூடாரம் 3 கிலோ போட்டு இனி வந்து இறால் கொட்டி இருக்கணும். இனி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை கிலோ வேணுமெண்டு எடுக்கணும். இப்போதான் வந்து நிறைய இடங்களில் இறால் வந்துருக்கு. மீன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஐஸ் போட்டு கூலர் ரெடி பண்ணி கொண்டிருக்கணும். இப்படியே வந்து ஐஸை போட்டு நீ கூடலில் கொண்டு போயிடும். நல்லா ஃபிஷ் விட்டுற இடத்துக்கு தான் திரும்ப போய் கொண்டிருக்கிறோம். போய் பார்ப்போம். இங்கே வந்து அந்த சின்ன மீனவர்களோட செதில்வல் வந்து நீக்கப்பட்டு கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இது வீட்டை பார்த்துருக்கேன். இந்த கிளவா மீன் சொல்கிறது சரியான வலுவலுப்பாக இருக்கும். அதை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். எங்களை போவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஐஸ் கட்டியில் வந்து பேக்கில் வச்சு கொண்டு வந்திருக்கணும். அதான் இப்படி ஆகி வருது. பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிஷ் மார்க்கெட்டோட வெளியில் வந்துட்டோம். இப்போ என்னென்னா இந்த பீச் சைட் போய் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி என்னென்ன இருக்குண்டு. அப்படியே மார்க்கெட்டால் வந்து திருவோணமலை கடல் சைட் தான் வந்திருக்கிறோம். இந்த கடலில் தான் வந்து மீன்களை பிடிச்சி கொண்டு வந்து அங்கே வந்து சந்தைப்படுத்துகிறவ. அலையில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி வந்து கொண்டு இருக்காண்டு. இங்கே நோமலாகவே இப்படி தான் நம்ம பாடுறது. நாங்கள் அங்கே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், மீன் பிடிச்சி கொண்டு இருக்கணும். ஸோ கரைக்கு வந்தால் பார்ப்போம் இந்த மாதிரி மீனெல்லாம் பண்ணுறாங்க. வந்து ஒரு கட்டுமரம் மாதிரியான ஒரு அமைப்பு தான் வந்து கொண்டு இருக்குது. அந்த அலையண்ட ஆட்டத்துக்கு தான் வந்து அந்த சமையலப்படுத்துறது பக்கத்துலேயே கொண்டு வச்சு சமப்படுத்திருக்கணும். ஸோ இன்ஜின்லாம் வந்து சேருது. ஸோ கூடு எல்லாம் கொண்டு வரேன். நான் நினைக்கிறேன் இங்கே கூடு போட்டும் அந்த மீன் பிடிக்கிறதாகும். ஒரே ஒரு இடத்துல தான் இந்த கூடு போட்டு பிடிக்கிறத பார்த்துருக்கேன் யாழ்ப்பாணத்தில். என்னென்ன மீன்கள் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெஷ் மீன் வந்துருக்கு, துடிக்க அப்படியே வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கூடுகளை பயன்படுத்தி வந்து மீன் பிடிக்கிற முறை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வேற கிட்டத்தட்ட 4 கூடு வச்சுருந்துருக்கார். எனக்கு தெரிஞ்சு வந்து இப்படியே வந்து இந்த கூடுக்கால மீன் உள்ளே போணுச்சுன்னா பேருந்து அப்படியே வராமல் உள்ளே ஆம்பிட்டுரும். ஸோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இது வந்து சொல்கிறது அந்த ஜப்பான் மீன் வந்து இது சாப்பிடக்கூடாதுன்றது. அந்த மேலே சாப்பிட்டு ஒரு மரணம் நடந்தது மட்டக்களப்பு பகுதியில். மெட்ராக்களும் பெரிய நம்ம நினைக்கிறேன் வந்து அதையும் பார்க்கலாம். அலையெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்ன ஸ்பீடில் வந்து கொண்டு இருக்குண்டு. நான் நினைக்கிறேன் காற்று தாளமுகம் ஏதாவது உருவாயிருக்குமோ தெரியலை. நியூஸ் பார்க்கல, இல்லாட்டி இங்கே நார்மலாகவே இப்படி தான் பாரதான்னு தெரியலை. ஐயா ஐயா தமிழா, இந்த அலையல் வந்து நார்மலாகவே இப்படி தான் பாருதோ இல்லை ஏதாவது காற்றண்டா?
தான் வருவேன். விலங்குல இப்போ தான் மற்றைக்கு இப்போ வார மாதத்துல தான் கோயிலுக்கு தான் கொஞ்சம் கூட வருவேன். இப்போ இது நார்மலாக தான் இப்போ இது நார்மலான இலையல் தானா? இங்கே வந்து இப்போ என்ன மீன்கள் பிடிபடும் உங்களுக்கு? என்ன மீன்கள் பிடிபடும்? இப்போ பூத்தலான்னு இந்த விலை மீன் இப்போ புதுவில் தான் இவங்க இங்கே கொஞ்சம் மாசா இல்லை தான் இல்லாட்டி இவங்க போகாது. என்ன பெரிய போட் இல்லையன்றதுலாம் போனீங்க? இந்த போட்டு இல்லையானது பெரும்பாலும் என்ன நெஞ்சில இந்த கூடு போட்டை பிடிக்கிறவ இவங்க கூடு இப்போ எடுத்து போடுறேன். போட இல்லைன்னா மாசா தூக்கு கூட கூடு உடஞ்சி போகிறோம். 16 அடிப்பட்டுக்குள்ள இப்போ எடுக்கிறதுக்கு தான் வந்து விலையல் போடுற இல்லையோ நீங்க? விலையல் போடுற இல்லையோ இந்த கூடுதான் கூடு தான். நீங்க எத்தனை வருஷமா இந்த மீன்பிடி? 10 வயசுல இருந்த கடல் தொழில் செஞ்சு காலை உடஞ்சி போடுறதான் கடலுக்கு போயில இந்த வேலை செஞ்சு என்ன செய்து சின்ன போட்டு வரல போற. நீங்க போட் வச்சிருந்தீங்களா? இப்போ போய் வாரத்துக்கு ஐயா கொடுத்த மீன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எப்படி விற்கிறேன். காட்டுக்காராக காட்டில் அது வாங்கி இந்த கூடி போட்டுக்காரன் மீன் வளர்ந்து மீன் தாரால் மீன் தரலாம் அந்த அதை வர போகுது. ஐயா இப்போ இந்த இது வந்து ஒருக்கா அங்கே போய் வாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் போய் வாரத்துக்கு எவ்வளோ லிட்டர் எடுக்கும்? எந்த இடம்? அங்கே போகுது. இப்போ நீங்கள் இப்போ இந்த போட் போகிறதுக்கு ஒரு 5-6 லிட்டர் காணும். இப்போ கூட கூடு இல்லை தான். இப்போ இன்றைக்கு பிடிச்ச அவளும் இந்த கூட்டில் பிடிச்சதோ? வந்து கொண்டு போகிறதுக்கு தான் வந்துருக்கு. இந்த மாட்டால் போகிற சரியா, நன்றியா. இந்த மீன் எனக்கு பேர் என்ன தெரியல, நான் பார்த்துருக்குறேன். ஒரு yellowish கலரில் கிடக்கு. ஸோ அப்படி வந்து அங்காலையும் பார்ப்போம். எல்லாம் இப்போ வந்து மீன் வந்து சேர்ந்துருக்கு, அதால் குவிச்சு வச்சுக்கிறேன். நாங்கள் ஒரு பிரமத்தியாலும் இப்போ பீச்சை பார்த்துட்டு வந்து இப்போ திரும்ப சந்தைக்கு வந்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து குவிச்சு வச்சுக்கிறேன் மீன் வரல. கிலோக்கு இவ்வளோ வந்து அதில் போய் கொண்டிருக்கு. வியாபாரிகளும் வந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். சில உள்ளூர் மக்களும் வந்து இங்கே நேரடியாக கொள்வனை செஞ்சு கொண்டு வைக்கணும். அங்கால போய் பார்ப்போம் இப்போ என்ன நிலவரம் உண்டு. கொஞ்சம் காலம் இருந்ததுக்கு ஆக்கள் குறைஞ்சிருக்கு, ஆனால் வந்து மீனவெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மீன் தான் இப்போ வந்து சேர்ந்துருக்கு கடைசியாக கூட. மீனவல் போட்டோன்னே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஜீவம் முடியாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு மேலேயும் ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் இப்படி செலவு டேப்பால் ஒட்டி. இப்படியே வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு அப்படி வெளியே போவோம். இப்போ தான் பார்க்குறேன்னு ஒரு பெருநண்டு ஒன்று பிடி வச்சேன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிலோ 1000 ரூபான்னு சொல்லணும். லாபம் 1000 ரூபா. இன்னும் வந்து இந்த 7:30 சந்தை நடந்து கொண்டு தான் இருக்குது. நாங்கள் 6:30 வந்தோம். ஒரு கடையிலையும் போய் பார்த்துட்டு வந்தோம். இப்படியே வந்து நாங்கள் சந்தையை விட்டு வெளியே போவோம். இப்படி வந்து சந்தைக்கு வெளியில் வந்துட்டோம். வியாபாரிகள் வந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கணும். காலமாக ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஸ்மெல் ஒத்து வரலையா மட்டும் வெளியே வந்துருக்கிறார். அதுதான் வந்து இந்த மார்க்கெட் போட். சரி பார்ப்போம். ஸோ மணிக்கூடு கோபுரத்துக்கு எதிரில் தான் வந்து இந்த ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. நீங்களும் வந்தால் பார்த்துக்கொள்ளலாம். மீன் விலையும் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். காணொலியை முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இது வந்து திருவோணமலை இடத்துல இருக்க பிரதான மீன் சந்தையை தான் வந்து பார்த்தினாங்க. அங்கே வந்து ஏலப்படி இல்லாமல் வந்து கிலோவுக்கு எவ்வளோ வந்து ரீதியில் வந்து வியாபாரிகள் அளந்து வாங்கினோம்.
அப்படியே வந்து பக்கத்தில் அந்த மீன் பிடிக்கிற கடையிலையும் போய் பார்த்துனாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களோட குறைநிறைகளை வந்து கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.